அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். வாங்க தங்க தட்டில் சாப்பிடலாமா அப்படின்ற மாதிரி தான் ஸ்டார்ட் அப்பில் இருக்குது. ரொம்ப காலத்துக்கு அப்புறம் அந்த சின்ன வயசில் சிகப்பு கலரில் இருக்கிற மிட்டாயை வாங்கி உதட்டில் தேய்ச்சி பார்த்த ஞாபகம் வந்துச்சு. வேலைன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நாட்களில் பெரிய வீடு இருக்கு இல்லையா, பெரிய மாமா வீடு, அந்த வீடுகளில் பெண்ட் எடுத்துருவாங்க. அவ்வளோ வேலை, கழுக முடியுதே இல்லைடா டே. பார்த்தியா இதை நம்ம இங்கே கஷ்டப்பட்டு கழுகிட்டு இருக்கோம், அது அங்கிட்ட உட்காந்து அடிச்சுக்கிட்டு இருக்குது சாப்பாட்டை. சரி என்ன செய்யுது, அவங்கள மனுஷன் தானே. கழுவி முடியுது இல்லை மக்களே. எவ்வளவு தான் கழுவினாலும் வந்துக்கிட்டே இருக்கும். அதுவும் குறிப்பாக இந்த பெரிய வீடுகள், பெரிய மாமா வீடுகளில் பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம வீட்டில் 3 பசங்க 2 பொண்ணுங்க அப்படின்னு எல்லாருமே ஒட்டு மொத்தமாக வந்து ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்டு போவாங்க. ஒருத்தருக்கு ஒரு பிளேட்னு பார்த்தாலும் 30 பேர் வந்தால் 30 பேருக்கும் சாப்பாடு பிளேட்டு, 30 பேருக்கும் கேக்குக்கு பிளேட்டு வேறையா. எத்தனை மணி டைம் பார்த்தீங்களா? 8 மணி ஆக போகுது, இன்னமும் பாத்திரம் கழுவ முடியலை. அவங்க சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு 6 மணிக்கே கிளம்பி போயிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணித்தியாலமாகுது பாத்திரம் கழுக ஆரம்பிச்சு. ஒரு ஜிபாலா பேக்கே நிறைஞ்சி போயிடும் பாருங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும். அந்த அளவுக்கு சாப்பாடு சப்ளை நடந்துக்கிட்டே இருக்கும். பெரிய வீடுகளில் வேலை செய்யக்கூடியவங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். வேலைன்னா அந்த வேலை முடியும் வரைக்கும் சாப்பாட்டில் கூட கை வைக்கிறதுக்கு மனசே வராது. 7:45 ஆகிடுச்சு. சரியாக 12 மணி நினைக்கிறேன் ஜும்மா கழிஞ்சு வந்து. ஜும்மாவுக்கு முதல் தான் நான் இன்றைக்கி அந்த வீடியோ வண்டியில் போகும்போது ரெடி பண்ணி போட்டேன். அதுக்கப்புறமா ஒரு சின்ன கேப் ஒன்று கிடச்சிச்சு. அந்த சின்ன கேப் எடுத்ததால் தான் எனக்கு இவ்வளோ பாத்திரம் நிறைஞ்சிச்சு. ஏன்னா சாப்பிட்டு வர பாத்திரத்தை நாங்கள் முன்னாடிலாம் கழுவிக்கிட்டே இருப்போம். தங்கத்தட்டில் கேக் இருக்குது, சாப்பிட்றீங்களா? எப்படி இருக்குது? மின்னு 24 கோல்ட்டில் இருக்கிற மாதிரி இல்லையா? ஐஸ்கிரீம் ஒன்று கேக்கோட சேர்த்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. வேறு லெவலில் இருந்துச்சு. அது வந்து சாப்பிட்டு இருந்தால் தெரிஞ்சிருக்கும். உண்மைக்குமே வேறு லெவலில் இருந்துச்சு. செரி பழம், இன்னும் சில பழங்களை வச்சு செஞ்சுருக்காங்க. சில உணவுகள் வந்து இந்த மாதிரி டைமில் சாப்பிட்டா, கிடைக்கும்போது சாப்பிட்டா ஓகே. ஆனால் அதே நாம் விலை கொடுத்து வாங்கி சாப்பிடணும்னு நினச்சா கடைசி வரைக்கும் நம்மளால் இதெல்லாம் சாப்பிடவே முடியாது. சாப்பிட முடியாதுன்னா இப்படி தான். இதெல்லாம் வந்து பெரிய லெவலில் இந்த குவான்டிட்டியில் தான் கிடைக்கும். சின்ன கப்பாவெல்லாம் கிடைக்காது. இது ஒன்று 15 தினார், 18 தினார், 20 தினார், இந்த மாதிரி சில ஸ்வீட் ஐட்டங்கள் இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு பாக்ஸாக வாங்கி சாப்பிட முடியாது. ஒரு 2 கரண்டி பிளேட்டில் போட்டு வேணால் சாப்பிட்லாம். பகல் சாப்பாடு சாப்பிட்ற டைம் அப்படி இல்லைன்னா அந்த சின்ன கேப், இன்றைக்கி அந்த கேப்பை பயன்படுத்தி தான் சீக்கிரமாக ரூமுக்கு வந்து எல்லா செட்டப்பையும் ரெடி பண்ணி ஃபாரின் மினிஸ்ட்ரி, அதாவது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியத்துக்கு கால் பண்ணி நான் அந்த வீடியோ ரெடி பண்ணினேன். வீடியோ ரெடி பண்ணி அப்லோட் பண்ணி எடிட் பண்ணி எல்லாம் செஞ்சுட்டு கிச்சனில் போய் பார்த்தா ஒரு செகண்ட் அப்படியோ என்னையே நானே மறந்த மாதிரி இருந்துச்சுன்னா, வர கழுகிட்டு இருந்த பாத்திரம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அப்படி தான் செய்கிறது. வர கழுகிட்டே இருக்கணும். ஏன்னா நான் மற்ற நாட்களில் ஏர்லியாகவே ரெடி பண்ணிடுவேன் வீடியோ. வெள்ளிக்கிழமைக்கு சில நேரங்களில் வெள்ளிக்கிழமை பப்ளிஷ் ஆகிற வீடியோ வியாழக்கிழமை நைட்டு, வெள்ளிக்கிழமை விடிய காலையில் வரைக்கும் உட்காந்து ரெடி பண்ணி முடிச்சிடுவேன். அதுக்கு பிறகு வெள்ளிக்கிழமை ஃபுல்லாகவே வேலை தான். ஆனால் சில நேரங்களில் வீடியோ ரெடி பண்ண கிடக்காது. வியாழக்கிழமையிலையும் வேலை அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி சூழலில் எதுவும் பண்ண முடியாது. அப்படியே கண்டினியூ ஆகும் வேலை. இப்போ கூட பாருங்கள், சாப்பிட்றதுக்குரிய அந்த செட்டப் வந்து சில நேரங்களில் முடியாது. ஏன்னா அந்த வேலையோட டயர்டில் சாப்பிட உட்காந்தோன்னு வைங்க, அந்த சாப்பிட்ற சாப்பாட்லேயும் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டே வராது. நிறைய பேருக்கு அந்த நிலைமை இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் கடைசியாக ஏதோ இருக்கிறத சும்மா நார்மலாக ஏதாவது சாப்பிட்டு கொஞ்சம் ஓரளவு கண்ட்ரோல் பண்ணிவிட்டு பசியை அதுக்கப்புறமா கொஞ்சம் ஃபிட்டாக அடித்தாதான் கொஞ்சம் கெத்தாக இருக்கும். உடம்புல தங்கும். அப்போ தான்
இல்லைன்னு வைங்க, சாப்பிட்றதுக்கு ஒரு மூடே வராது. சாப்பிட்டாலும் சாப்பிட்ட மாதிரியே இருக்காது. வீடுகளில், பெரிய வீடுகளில் வேலை செய்யக்கூடியவங்களுடைய நிலைமை இதுதான் மக்களே. நிறைய பேருக்கு வந்து சும்மா ஒரு காமெடியாக இருக்கும். சிலர் வந்து என்னடா இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு தோணும். ஆனால் அந்த உண்மைக்குமே அந்த வீடுகளில், பெரிய வீடுகளில் வேலை செய்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அந்த அவங்களுடைய அந்த கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா அந்த வீடுகளில் பார்ட்டின்னு வரும்போது வச்சு செஞ்சிருவாங்க. அவ்வளோ பொருட்கள் நிறையும். பாத்திரம் ஒன்று வந்தால் அப்படி, அதே மாதிரி சில விடயங்கள் இருக்கும். இப்போ நிறைய வீடுகளில் பார்த்திங்கன்னா 3-4 ஃபேமிலி ஒன்றாவே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது டெய்லியும் அதே நிலைமை தான். வாயில் வச்சதுமே அப்படியே வந்து செவந்து போகுது. ரஸ்பெரி, பிளாக்பெரி, இந்த பெரி பழத்தை வச்சு இந்த ஐஸ்கிரீம் அண்ட் கேக் இது பண்ணியிருக்காங்க. டேஸ்ட் சும்மா ஓரளவுக்கு புளிப்போடு இருந்தாலும் அந்த சாப்பிடும்போது அந்த திகட்டல் தன்மை இல்லாத அளவுக்கு இருந்துச்சு. ஆனால் இதோடைய அந்த கலர் தான் லைட்டாக கொஞ்சம் பயமுறுத்துது. ஏன்னா ஒருவேளை நேச்சுரல் ஃப்ரூட்டோட கலர்ஸாக இருந்தால் ஓகே. ஆனால் இப்போ நிறைய ஃபுட் கலரிங் எசன்ஸ் வந்து செயற்கையாகவே செய்கிறாங்க. அதால் லைட்டாக பயம்தான். சின்ன வயசில் அந்த சிகப்பு கலரில் மிட்டாயை வாங்கி உதட்டில் தேய்ச்சி பார்த்த ஞாபகம் வந்துச்சு இதை பார்க்கும்போது. ஆனாலும் லைட்டாக பயத்தோடையே தான் சாப்பிட வேண்டியிருக்குது. சில உணவுகள் வந்து கலரிங்கை பார்க்கும்போது இந்த கலரிங் உண்மையிலேயே ஃப்ரூட்டோட நேச்சுரல் கலரா இல்லை செயற்கையான எசன்ஸ் கலரா அப்படின்றது கொஞ்சம் சிந்திக்க வைக்குது. ஒரு பக்கம் இன்னும் கழுவி முடியலையே, வந்துக்கிட்டே இருக்குது. எப்போ தான் இதெல்லாம் கழுவி முடிக்கிறதா தெரியலை. இப்போவே 8 மணி ஆகிடுச்சு. எப்படியும் 9 மணிக்கு முடித்து இந்த வீடியோ போடும்போது 9:30 ஆகிரும் போல்.